மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் நேரில் சந்தித்து வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பேரிடர் பாதிப்புகளை அரசு தடுக்க முடியாது, ஆனால் மக்களை தற்காத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு OPS-ஐ அதிமுகவில் சேர்க்க திட்டம் என ஆதாரங்கள் இன்றி செய்தி வெளியிடுகிறது. இரட்டை இலைக்கு எதிராக போட்டியிட்ட OPS-ஐ எந்த வகையில் ஏற்க முடியும் என்று அதிமுகவில் OPS இணைவதாக வரும் தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார். மேலும் பதவி பறிபோகிறது என்பதால் கட்சி பிரிவுக்கு முதலில் பிள்ளையார் சொல்லி போட்டது OPS தான் என்றும் கடுமையாக சாடினார். சட்டமன்றத்திலே அவருடைய நடவடிக்கைகள், பேச்சுக்கள், ஏனென்றால் அவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார். 3 முறை இரட்டையில வெற்றி பெற்று முதலமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அதிமுகவின் கொள்கைக்கு முற்றிலுமாக விலகி இருப்பதை அவருடைய பேச்சுக்களை அங்கே பார்க்க முடிந்தது. அது பதிவிலே இருக்கிறது. இதையெல்லாம் நாம் நன்றாக அறிவோம். தாம்பரம் அருகே தேர் திருவிழாவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அறநிலைத்துறை பணியாளர் இருசக்கர வாகனம் மோதி காயம் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த வாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் தேரோட்டமானது 4 வருடங்களுக்கு பின்பு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். மாடம்பாக்கம் பிரதான சாலையில் தேர் வந்தபோது அதனை முந்த முயன்ற இருசக்கர வாகன ஓட்டி கட்டுப்பாட்டை இழந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அறநிலைத்துறை பணியாளர் தன்ராஜ் மீது மோதியது. இதில் தன்ராஜ் இடது கால் மற்றும் இடுப்பு பகுதியில் பலத்த உள்காயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அலறி துடித்து அவரை 108 அவசர ஊர்தி மூலம் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். இதற்கிடையில் விபத்தில் சிக்கிய அறநிலையத்துறை பணியாளர் வலிகால் அலறி துடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி அருகே அதிவேகமாக சென்ற தனியார் கல்லூரி பேருந்து சாலையோரம் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குட்டப்பநாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயராமன். இவர் தருமபுரி கூட்டுறவு வங்கியின் வட்டார மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மகன் சந்தான பாண்டியன் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை சந்தான பாண்டியன் தனது தாயார் பூங்கொடியுடன் தபால்மேடு பகுதியில் உள்ள சகோதரி வீட்டு நிகழ்ச்சிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பினார். தாயும் மகனும் இருசக்கர வாகனத்தில் குட்டப்பநாயக்கனூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பையனூர் என்ற இடத்தில் அதிவேகமாக வந்த தனியார் கல்லூரி பேருந்து இவர்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பூங்கொடி இடுப்பு எலும்பு உடைந்து படுகாயமடைந்தார். அதேபோன்று அவரது மகன் சந்தான பாண்டியனுக்கும் கை, கால், முகம் என பல்வேறு இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த விபத்து தொடர்பான CCTV காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தண்ணீர் தட்டுப்பாடு நெருக்கடியை எதிர்கொள்ளும் வகையில் ஜல் கராத்தி திட்டத்தில் இந்திய ஜெயின் அமைப்பினர் கோவில் குளம் தூர்வாரி புனரமைக்கும் பணியினை துவக்கினர். இந்தியா முழுவதும் முக்கிய நகர பகுதிகளில் இந்தியா ஜெயின் அமைப்பு மூலம் தண்ணீர் தட்டுப்பாடு நெருக்கடியை எதிர்கொள்ள ஜல் கராத்தி திட்டத்தின் மூலம் ஏரி மற்றும் குளங்களை தூர்வாரும் பணி செய்து வருகின்றனர். அந்த வகையில் பல்வேறு மாநிலங்களில் பணி நிறைவு செய்து இதுவரை 125 ஏரி மற்றும் குளங்கள் தூர்வாரப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், சென்னை, மயிலாடுதுறை உட்பட 10 மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் உள்ள ஏரி, குளங்கள் புனரமைக்கும் பணிகளை இன்று முதல் துவக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் பணியாக இன்று காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பிள்ளையார்பாளையம் பகுதியில் அருள்மிகு ஆகாய கண்டியம்மன் கோவிலுக்கு சொந்தமான பழமை வாய்ந்த சிதிலமடைந்து கிடக்கும் கோவில் குளத்தை JCB இயந்திரங்கள் மூலம் புனரமைக்கும் பணியை இன்று இந்திய ஜெயின் அமைப்பின் நிர்வாகிகள் மூலம் குத்துவிளக்கேற்றி மலர் தூவி பணி துவக்கி வைத்தனர். அட்டகட்டி அருகே 16வது கொண்டை ஊசி வளைவில் பாறைகற்கள் சாலையில் விழுந்ததில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, ஆனைமலை, ஆழியார் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் பொள்ளாச்சி வால்பாறை சாலை அட்டகட்டி அருகே 16வது கொண்டை ஊசி வளைவில் திடீரென பாறைகள் உருண்டு சாலையில் வந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சாலையில் உள்ள பாறையை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். பாறைக்கற்கள் விழும் பொழுது வாகனங்கள் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.